ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் இன்ஜினியரிங் புக்ஸ் எல்லாம் எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவைப்படுற முதல் விஷயம் என்னன்னா சிலபஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் அதில் உள்ள டாபிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்தந்த புக்ஸை ரெஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸை டவுன்லோட் பண்ணுவோம். சிலபஸ் பார்த்தீங்கன்னா நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கார்னரோட வெப்சைட்டுக்கு நம்ம போவோம். இந்த மாதிரி stucor.in அப்படின்றது தான் அவங்களோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சிலபஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2017 ரெகுலேஷன் இல்லை 13 ரெகுலேஷன் கேட்குது. நான் 17 ரெகுலேஷனை கொடுத்துக்கிறேன். 17 ரெகுலேஷனை கீழே என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்கும். ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ ட்ரிபிள் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சிலபஸை நீங்கள் கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களோட சப்ஜெக்ட்ஸோட சிலபஸ் ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் எலக்டிவ் சப்ஜெக்டாக இருக்கட்டும், அதனுடைய சிலபஸ் முதற்கொண்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த சிலபஸ் தான் தேவைப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், reginpaul.com அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டு, REJINPAUL. இந்த reginpaul.comங்கிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா காமனாக நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் சைடில். அந்த ஏயு நோட்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ அதில் நோட்ஸ் அப்படின்றத கொடுத்ததும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஒரு சிலது இருக்குது. ஆனால் ஒரு சிலது அன்அவைலபிளாக இருக்குது. சிவில், அந்த ஆட்டோமொபைல், அதெல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்கிறதுல ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றத நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் செமஸ்டருக்கு இந்தந்த நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஈவென்ட் செமஸ்டருக்கு இந்தந்த நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிற 8 செமஸ்டருக்குமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்அவைலபிளாக இருக்குது. இதில் அவைலபிளாக இருக்கிற ஏதாவது ஒரு நோட்ஸை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ 4th செமஸ்டர் தியரி சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரிபிள்இக்கு தெரியும். அந்த சப்ஜெக்ட் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. சிலபஸ் கொடுத்துட்டு கீழே நோட்ஸ் 1 நோட்ஸ் 2 இந்த மாதிரி 2 லிங்க் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நோட்ஸை நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆகுது. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறத இந்த நோட்ஸ் யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அவங்க எந்த காலேஜ் அப்படின்றதெல்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான எல்லா நோட்ஸுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் இந்த நோட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த புக்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா PDF டிரைவ் அப்படின்னு நீங்கள் சும்மா கூகுளில் டைப் பண்ணிக்கோங்க. PDF டிரைவ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் ஒன்று வருது. அந்த லிங்க்கை நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்ப்போம். இதை யூஸ் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவென்ட் செமஸ்டர் நடந்துகிட்டு இருக்கு. ஈவென்ட் செமஸ்டரில் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், ட்ரிபிள்இயில் லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ்னு ஒரு டாபிக் ஒன்று இருக்குது. லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இந்த லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ மட்டும் இல்லாமல் இசிஐக்கு கூட தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டி ராய் சௌத்ரி அப்படின்ற ஆத்தருடைய ஒரு புக் ஒன்று இருக்குது. லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராய் சௌத்ரி அப்படின்ற இந்த ஒரு ஆத்தர் தான் ஸ்டாண்டர்டான ஆத்தர். அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ்லேயே கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம நிறைய புக்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு புக்ஸை நான் இப்போ கிளிக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இந்த புக் பார்த்தீங்கன்னா 102 பேஜ் இருக்குது, 28 MB போட்டிருக்குது. ஃபஸ்ட்டு உள்ள புக் பார்த்தீங்கன்னா 440 பேஜ் இருக்குது, ஆனால் 9 MB தான் போட்டிருக்கு. அதுவும் ராய் சௌத்ரியோட செகண்ட் எடிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டவுன்லோட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இது லோடாக கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கோ டு PDF அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கோ டு PDF அப்படின்னு கொடுத்ததும் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புக்கை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு சில பேஜஸ் மட்டும் ஹிட்டனாக இருக்குது, மற்றபடி எல்லா பேஜஸுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட் ஃபேப்ரிகேஷன், ஐசி ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஸ்க்ரோல் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ஸ் அப்படியே ஒன்று ஒன்றா கொடுத்துருக்குறாங்க. நான் எதனால சிலபஸ் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண சொன்னேன் அப்படின்னா இந்த சிலபஸில் உள்ள டாபிக்ஸை நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐசி ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு தான் இருக்குது.
அந்த ஐசி ஃபேப்ரிகேஷன்ல ஐசி கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த டாபிக் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் சிலபஸை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சிலபஸ்ல உள்ள அந்த ஒவ்வொரு டாபிக்ஸையும் இந்த புக்ஸோட கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்படி மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸோட புக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லோக்கல் ஆத்தர்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஸோ இதில் நான் வேற ஒரு புக் ஒன்று சர்ச் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ சர்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட் பற்றின ஒரு சில புக்ஸ் வந்து இருக்குது. இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எந்த புக்ஸ் இதில் வந்து செட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிலபஸோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் சிலபஸ். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் புக்ஸுமே அவைலபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில புக்ஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இல்லை. ஸோ மோஸ்ட்லி எல்லா இன்ஜினியரிங் புக்ஸுமே இதில் இருக்குது. இன்ஜினியரிங் புக்ஸ்னு இல்லை, மற்றபடி வேறு புக்ஸ் கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் அக்பர் பீர்பால் தமிழ் ஸ்டோரிஸ் அப்படின்னு போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அக்பர் பீர்பால் தமிழ் ஸ்டோரிஸ் அப்படின்னு போட்டோன்னே அந்த தமிழ் ஸ்டோரியோட அந்த காமிக் புக்கு இதெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸில் வந்துட்டு லோக்கல் ஆத்தர் புக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதனாலனா அந்த புக்ஸ் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எழுதியிருப்பாங்க. மற்றபடி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு லோக்கல் ஆத்தர் புக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த வெப்சைட்டை ஆப்ஷனலாக மட்டும் வச்சுக்கோங்க. இது என்ன வெப்சைட் அப்படின்னா technicalpublications.org. இந்த லிங்கை ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லோக்கல் ஆத்தர்ஸ் புக்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு தமிழ்நாடுவா தெலுங்கானாவா என்னதுன்னு கேட்குது. தமிழ்நாடுங்கிறதுல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் புக்ஸை செம் வாரியாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் செம்மில் இந்த புக்கு அவைலபிளாக இருக்குது, செகண்ட் செம்மில் இத்தனை புக்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இந்த ஒரு வெப்சைட்டை மட்டும் நான் வந்து ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரான் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ்னால் அது வந்துட்டு 340 ரூபா போட்டிருக்கு. எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்னா 325 ரூபா போட்டிருக்கு. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் பே பண்ணி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி யாரும் பே பண்ணி வாங்குறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதனாலனா நம்மள நிறைய பேர் வந்துட்டு புக்ஸு கூட இல்லாமல் இருப்போம். ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நிறைய ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புக்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும் அப்படின்னா அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.